வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு தான். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, தமிழ் மாதங்களில் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு சிறப்புகள் கொண்டுள்ளது. அந்த வகையில இந்த ஆடி மாதமானது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு மாதமாக கருதப்படுகின்றன. இந்த ஆடி மாதத்தில் பார்த்தீங்கன்னா, மேசராசி நேயர்கள் அடையக்கூடிய பலன்கள் என்ன? அவர்களுடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க போகுது? இது போன்ற நிறைய விஷயங்களை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோவை பார்க்குறவங்க மேசராசி நேயர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. அதே போல் உங்களுக்கு ஏதாவது கஷ்டங்கள் பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கும் பொழுது ஏதாவது கடவுளினுடைய திருநாமங்களை பார்த்தீங்கன்னா நீங்கள் மறக்காமல் பதிவிடுங்க. அப்படி செய்யும் பொழுது அந்த பிரச்சனைகளையும் அந்த கஷ்டங்களையும் மனதார நினைத்து கொண்டு செய்துக்கோங்க. அது நிச்சயமாக உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையிலும் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையிலும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க. முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்கிறது பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்பொழுதுதான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். ஆடி மாதத்தில் சூரியன் கடகராசியில் அமர்றாருங்க. இந்த தமிழ் ஆண்டினுடைய 4வது மாதமான ஆடி தட்சிணாயன புண்ணிய காலத்தினுடைய தொடக்க காலங்களாக இருக்கு. ஸோ அதனால இந்த ஆடி மாதம் பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு ஒரு உகந்த ஒரு மாதமாக திகழ்கின்றன. கோயில்களில் பார்த்தீங்கன்னா திருவிழாக்களானது களை கட்டு. மேசராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா சூரியன் 4ஆம் இடத்துல இருக்கிறாருங்க. அதனால அரசாங்க பள்ளி ஆசிரியர்களுக்கு பார்த்தீங்கன்னா சம்பள உயர்வுகளானது இப்பொழுது அதிகரித்து காணப்படும். அரசு ஒதுக்கீட்டில் வீடுகளானது இப்பொழுது கிடைக்கும். உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயினுடைய 10ஆம் இடத்தில் இருக்கிறாரு. இதனால உங்களுக்கு பதவி உயர்வுகளானது ஏற்படும். எல்லா செயல்களையுமே வெற்றியானது உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா புதன் 4ஆம் இடத்தில் உங்களுக்கு இருக்கிறாரு. படிப்பில் மேன்மை நிலைகளானது உண்டாகும். வீடு கட்டக்கூடிய எண்ணங்கள் நிறைவேறும். அதே போல் குரு உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருக்கிறாரு. அனைவரினுடைய ஒத்துழைப்புமே உங்களுக்கு கிடைக்குங்க. சம்பளமானது அதிகரிக்கும். சுக்கிரன் 5ஆம் இடத்தில் இருக்கிறாரு. கலைகளில் ஆர்வங்களானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க. 16ஆம் தேதிக்கு பின்னர் பெண்களால் தொல்லைகளானது பார்த்தீங்கன்னா உருவாகும். சனி உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருக்கிறாரு. அதனால பரம்பரை தொழிலில் முன்னேற்றங்களானது ஏற்படும். தொழில் நிமித்தமாக பார்த்தீங்கன்னா வெளிநாடு செல்வீர்கள். ராகு உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருக்கிறார். அதனால வாகனங்களை நீங்கள் பராமரிப்பு செய்து கொள்வது மிகவும் நல்லது. கேது உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருக்கிறாரு. முயற்சிகள் அனைத்துமே வெற்றியடையும். இந்த ஆடி மாதம் பல வகையிலுமே நற்பலன்களானது பார்த்தீங்கன்னா அள்ளி கொடுக்க போகிறது. தெய்வ பக்தியும் உங்களுக்கு அதிகரிக்குங்க. அதே போல் பயணங்கள் மகிழ்ச்சியை கொடுக்கும். மனதில் தன்னம்பிக்கையானது பார்த்தீங்கன்னா அதிகரித்து காணப்படுமுங்க. அதே போல் எதிலுமே நீங்கள் கொஞ்சம் கவனமாக பேசுவது நல்லது. வீண் பழிகளும் உங்களுக்கு உண்டாகலாம். குடும்பத்தில் இருப்பவர்களால் ஏதாவது பார்த்தீங்கன்னா மனம் நோகும்படியான நிலைகளானது உருவாகலாம். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் மனம் விட்டு பேசி எடுக்கக்கூடிய முடிவுகளானது நன்மையை கொடுக்கும். பிள்ளைகளினுடைய கல்வியில் கவனங்களானது பார்த்தீங்கன்னா தேவை. அதே போல் கெட்ட கனவுகளும் உங்களுக்கு தோன்றும். நெருக்கடியான நேரத்தில் உறவினர்கள் நண்பர்கள் உங்களை விட்டு விலகி செல்லலாம். அதே போல் மனதில் நிலையான எண்ணங்கள் பார்த்தீங்கன்னா இருக்காது. பண நெருக்கடியும் உங்களுக்கு குறையும். எதிர்பார்த்த உதவிகளானது உங்களுக்கு கிடைக்குங்க. தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத சிக்கலை சந்திக்க வேண்டியும் இருக்கலாம். ஆர்டர்கள் மற்றும் பொருட்கள் சப்ளை செய்வதில் கவனங்களானது உங்களுக்கு தேவை. பண வரவுகளானது உங்களுக்கு தாமதப்படலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதல் பணிச்சுமையை பார்த்தீங்கன்னா ஏற்க வேண்டியும் இருக்குங்க. அதே போல் முக்கிய பொறுப்புகளானது இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கலாம். எதிர்பார்த்த பதவி உயர்வுகளானது உங்களுக்கு கிடைக்கலாம். சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்பினால பணிகளை நீங்கள் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். அதே போல் பெண்களுக்குமே தன்னம்பிக்கையானது பார்த்தீங்கன்னா அதிகரித்து காணப்படும். பயணங்கள் மூலம் காரிய அனுகூலங்களும் உண்டாகும். எச்சரிக்கையாக பேசுவது நல்லது. கலைத்துறையினருக்குமே மன துணிவுகளானது அதிகரித்து காணப்படும். பணவரவுகள் எதிர்பார்த்தபடி திருப்திகரமாக இருக்குங்க. காரிய வெற்றிக்கு தேவையான உதவிகள் இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும். அரசியலில் இருப்பவர்களுக்கு இடமாற்றங்கள் பதவி இறக்கம் ஆகியவற்றை பார்த்தீங்கன்னா சந்திக்க வேண்டியும் இருக்குங்க. இருப்பினுமே நற்பயன்களானது உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லோரையுமே வசீகரிக்கக்கூடிய பேச்சையை வளர்த்து கொள்வீர்கள்.
ராசிநாதன் செவ்வாயினுடைய சஞ்சாரங்கள் எல்லா காரியங்களிலுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலத்தை வந்து ஏற்படுத்துவார். முக்கிய நபர்களினுடைய சந்திப்பும் அவர்களால் உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். உடல் ஆரோக்கியங்களானது வந்து பெறும். மனதில் தைரியங்களானது கூடும். தன்னம்பிக்கையும் உண்டாகும். எடுத்த காரியங்களை செய்து முடிப்பதில் எதிர்பாராத திருப்பங்களும் ஏற்படும். அடுத்ததாக லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேதுவினுடைய சஞ்சாரங்கள் தொழில் வியாபாரத்தில் முன்னேற வாய்ப்புகள் வந்து எதிரில் வந்து தோன்றும். அதே போல வியாபாரங்கள் தொடர்பான செலவுகளானது அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு முக்கிய பொறுப்புகளானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கலாங்க. உங்களுடைய செயல்திறன்களானதும் இப்பொழுது அதிகரிக்கும். பணப்புழக்கங்களானது உங்களுக்கு அதிகரிக்குங்க. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளானது நடைபெறக்கூடும். சிலருக்கு புதிய வாகனத்தை வாங்கக்கூடிய யோகங்களும் வந்து பார்த்தீங்கன்னா உண்டாகுங்க. உறவினர்களாலும் நண்பர்களாலும் நன்மைகளானது ஏற்படக்கூடும். கொடுத்த கடன் திரும்ப கிடைக்கும். ஆனால் தந்தையுடன் வீண் மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. தந்தை வழி உறவுகளாலும் அலைச்சலும் செலவுகளும் வந்து ஏற்படக்கூடுங்க. அதே போல் குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணையினுடைய ஆலோசனையை நீங்கள் கேட்டு செயல்படுவது உங்களுக்கு நல்லது. அதே போல் பிள்ளைகளால் வந்து பார்த்தீங்கன்னா தர்ம சங்கடமான நிலைமைகளை நீங்கள் சமாளிக்க வேண்டிய சூழ்நிலைகளானது உங்களுக்கு ஏற்படும். தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியங்கள் உங்களுக்கு அனுகூலமாக வந்து முடியும். அடிப்படை வசதிகளை வந்து ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நவீன ரக மின்சார மின்னணு சாதனங்களையும் நீங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். உறவினர்களால் அனுகூலங்களும் உங்களுக்கு ஏற்படும் என்றாலுமே சில பிரச்சனைகளும் ஏற்படக்கூடும். சகோதரிகளினுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு மகிழ்ச்சியை வந்து கொடுக்குங்க. அதே போல தாய்மாமனுடைய வகை உறவுகளால் சில அனுகூலமான பலன்கள் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். அலுவலகத்தில் பணிச்சுமைகளானது அதிகரிக்கும் என்றாலுமே சக ஊழியர்களினுடைய உதவினால உற்சாகமாக நீங்கள் செய்து முடிப்பீர்கள். அதே போல மேலதிகாரிகள் உங்களுக்கு அனுசரணையாகவே வந்து நடந்து கொள்வார்கள். தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபங்களானது உங்களுக்கு கிடைக்கும். பற்று வரவுகள் சுமூகமாக வந்து நடைபெறும். மறைமுக போட்டிகளை நீங்கள் முறியடிப்பீர்கள். சக வியாபாரிகளுடன் இணக்கமாக பழகுவது நல்லது. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு சற்று சிரமங்கள் ஏற்பட்டாலுமே பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் வந்து இருக்காது. அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு அலுவலகத்தில் பணிச்சுமைகளானது அதிகரிக்கும். நிலைமைகளானது மேம்படுவதனால மேசராசிக்காரர்களுக்கு மனதில் வந்து பார்த்தீங்கன்னா நிம்மதியானது வந்து ஏற்படுங்க. கடன் தொல்லைகள் உங்களுக்கு நீங்கும். வீடு வாகனங்கள் வாங்குவது பற்றிய சிந்தனைகளானது இப்பொழுது உங்களுக்கு மேலோங்கும். சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க. அனைத்து துறைகளிலுமே வெற்றியானது உங்களுக்கு கிடைக்கும் என்பதனால் இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான ஒரு பலன்களை வந்து பெறப்போகின்றீர்கள் அப்படின்னே வந்து சொல்லலாம். குடும்பத்தில் இருப்பவர்களால் ஏதாவது மனம் நோகும்படியான நிலைகளானது வந்து உருவாகலாம். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. உங்களுடைய முடிவுகள் நன்மையை வந்து கொடுக்குங்க. பிள்ளைகளினுடைய கல்வியில் கவனங்களானது வந்து தேவை. கெட்ட கனவுகளானது இப்பொழுது தோன்றும். நெருக்கடியான நேரத்தில் கூட உறவினர்கள் நண்பர்கள் உங்களை வந்து விட்டு விலகி செல்லலாம். மனதில் நிலையான ஒரு எண்ணங்கள் வந்து பார்த்திங்கன்னா இருக்காதுங்க. பண நெருக்கடிகளானது இப்பொழுது உங்களுக்கு குறையும். எதிர்பார்த்த உதவிகளும் வந்து கிடைக்கும். தொழில் வியாபாரங்களில் எதிர்பாராத சிக்கலை நீங்கள் சந்திக்க வேண்டியும் இருக்கலாம். அதே போல் ஆர்டர்கள் மற்றும் பொருட்கள் சப்ளை செய்வதில் கொஞ்சம் கவனத்தை வந்து செலுத்த வேண்டும். பணவரவுகள் கொஞ்சம் உங்களுக்கு தாமதப்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதல் பணிச்சுமையை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்க வேண்டியும் இருக்குங்க. அதே போல் முக்கிய பொறுப்புகளானது இப்பொழுது உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. எதிர்பார்த்த உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். அதேபோல் சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்பினால பணிகளை வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாக வந்து செய்து முடிப்பார்கள். பெண்களுக்கு தன்னம்பிக்கையானது அதிகரிக்கும். பயணங்கள் மூலம் காரிய அனுகூலங்களும் வந்து உண்டாகும். எச்சரிக்கையாக பேசுவது நல்லது. அதே போல் கலைத்துறையினருக்குமே மன துணிவுகளானது வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்குங்க. பணவரவுகள் எதிர்பார்த்தபடியே திருப்திகரமாக உங்களுக்கு இருக்கும். காரிய வெற்றிக்கு தேவையான உதவிகளானது வந்து பார்த்திங்கன்னா கிடைக்குங்க. அரசியலில் இருப்பவர்களுக்கு இடமாற்றங்கள் பதவி இறக்கம் ஆகியவற்றை வந்து பார்த்திங்கன்னா சந்திக்க வேண்டியும் இருக்கும். இருப்பினுமே நற்பெயர்களானது வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும். மாணவர்களுக்குமே கல்விக்காக செலவுகளானது வந்து உண்டாகும். கல்வியில் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையும் இவர்களுக்கு அதிகரிக்கும். அதே போல் இந்த ஒரு காலகட்டத்தில் எல்லோரையுமே வந்து பார்த்திங்கன்னா வசீகரிக்கக்கூடிய பேச்சை வந்து வளர்த்து கொள்வீர்கள். ராசிநாதன் செவ்வாயினுடைய சஞ்சாரங்கள் எல்லா வகையிலுமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலத்தை வந்து ஏற்படுத்துவார். முக்கிய நபர்களினுடைய சந்திப்பும் அவர்களால் உதவியும் உங்களுக்கு இப்பொழுது கிடைக்கும். வியாபாரத்தில் முன்னேற வாய்ப்புகள் எதிரில் வந்து தோன்றும். அதே போல வியாபாரங்கள் தொடர்பான செலவுகள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகரித்து காணப்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு முக்கிய பொறுப்புகளானது இப்பொழுது கிடைக்கலாம். மேலும் பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை தோறுமே விரதங்களை இருந்து முருகனை வணங்கி வர
காரிய தடைகளானது நீங்கி உங்களுக்கு எதிர்பார்த்த வெற்றியை கொடுக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.